strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 மேட்ச் 8 ப்ரிவியூ தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். பிட்வீன் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அட் சேப்பாக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், CSK வர்சஸ் MI நம்ம எல் கிளாசிக்கோன்னு சொல்லி பயங்கர பில்டப் கொடுக்குறோம். ஓகே, ஆனா அந்த மேட்சோட வியூவர்ஷிப்பை விட இந்த CSK வர்சஸ் RCBயோட வியூவர்ஷிப் அதிகமா இருக்க போகுது. அதுக்கு காரணம் என்னன்னா, RCB கிட்டயும் நல்ல ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை விட CSKக்கு எக்ஸ்ட்ரானரியான ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க. ஸோ ரெண்டு டீமோட ஃபேன் ஃபாலோயிங் நீங்க சேர்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் அதிகமா எகிரும். அண்ட் ரெண்டு டீமோட ரைவல்ரியும் ரீசென்ட் டைம்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. அது ஃபேன்ஸ் மத்தியில பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா CSK லிட்டரலி டாமினேட் பண்ணிருக்காங்க RCB. அதான் உண்மையான ஒரு விஷயம். ஆதி அமாவாசையில ஏதாவது ஒரு மேட்ச் RCB வின் பண்ணுவாங்க, அதை அவங்க கொண்டாடுவாங்க. அது அண்டர்ஸ்டாண்டபிள் தாங்க. எப்பவுமே நம்ம வேற மாதிரி எடுத்துக்கிறோம். எப்படின்னா அதுக்குன்ட்டு யாரையும் அசிங்கப்படுத்தக்கூடாது, அது வேற விஷயம். ஓகே, உன் டீம் வின் பண்ணிச்சுன்னா நீ என்ஜாய் பண்ணு, இட்ஸ் யுவர் டே, அதுல இருந்து மேல. பட் RCB மாதிரி டீம்லாம் CSK அடிக்கிறது ரேர் கேஸ். ஸோ எப்பயாவது அவங்க ஒரு முறை அடிக்கும் போது அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் வரும், IPL வின் பண்ண மாதிரி. அது அந்த ஃபீலை நம்மளால உணர முடியுது. ஓகே, நீங்க எப்பவுமே இப்போ CSK எப்பவுமே RCB அடிக்கிறதுனால ஓகே அது என்னடா ஒன் ஆஃப் மேட்ச் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். பட் RCBக்கு அப்படி கிடையாது. எப்பவுமே அடி வாங்கும் போது, ஒரு மேட்ச் வின் பண்ணும் போது அந்த எக்ஸைட்மெண்ட்ல அவங்க பயங்கரமா கொண்டாடுவாங்க. ஓகே, நான் சொல்றது தற்கொலை ஃபேன்ஸ் ஓவர் கான்பிடன்ஸா இருப்பாங்க, அவங்கள விட்டுருங்க. ஜெனுவன் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுப்போம். பட் இந்த முறை டெஃபினட்டா RCBக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு CSKவை அடிக்க இன் சேப்பாக். ஏன்னா அவங்க கிட்ட நல்ல ஒரு பேட்டிங் லைன் அப் இருக்கு. டாப் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ஃபயர் பவர் இருக்கு. விராட் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. மிடில் ஆர்டரும் நல்ல ஒரு ஃபயர் பவர் இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற ஸ்பின்னர்ஸ் CSK கிட்ட இருக்கிற அந்த திறமை இல்லைனாலுமே ஸ்டில் குணால் பாண்டியா, சுரேஷ் சர்மா இன்னைக்கு மேட்ச்ல பெட்டரா போட்டாங்கன்னா சான்சஸ் இருக்கு. இன்னொரு ஸ்பின்னரும் அவங்களால நினைச்சா எடுத்துட்டு வரலாம். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏசலூட் ஒரு நல்ல நியூ பால் போலரும் இருக்காரு. தே ஹேவ் எவ்ரிதிங் இன் தேர் ஆர்சனல் எக்ஸப்ட் அந்த ஸ்பின். பட் இருக்கிற ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டாங்கன்னா தே ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஒன். அண்ட் செகண்ட், CSKக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்சுன்னு சொல்றாங்க எல்லாருமே. ஏன்னா போன மேட்ச் தோத்துட்டாங்க. நான் அப்படி பார்க்க போறது இல்லைங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்களும் இது ஒரு நார்மலான ஒரு மேட்சா தான் பார்த்து விளையாட போறாங்க. அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஃபேன்ஸ் கிட்ட தான் பாத்தீங்கன்னா அந்த ரிவெஞ்சுன்னு சொல்லி இருக்கும். ஸோ CSK பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ட்ரஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா 2008 தான் RCB பாத்தீங்கன்னா CSKவை பீட் பண்ணிருக்காங்க இன் சேப்பாக் இனாகுரல் எடிஷன். அதுக்கப்புறமே பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க. ஓகே, சோ அதனால CSK அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா, அந்த ஃபோர்ட்ரஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்ல தடுமாறுவாங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் CSK கிட்ட இருக்கிற மேஜரான ஒரு அட்வான்டேஜ் அவங்க கிட்ட இருக்கிற 3 எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க கிட்ட இருக்கிற 3 ஸ்பின்னர்ஸ், 2 எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்ஸ், ஜடேஜா, அஸ்வின் அண்ட் அனதர் நியூ சென்சேஷன் நூர் அகமது. நூர் அகமதும் பாத்தீங்கன்னா இப்ப பல பிரான்சைசிஸ் விளையாட்டு வராரு. அதனால அவரும் இப்ப T20ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கியிருக்காரு இந்த சின்ன ஏஜ்லயே. அண்ட் போன மேட்ச்ல அற்புதமா போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. அதை நம்மளால மறக்கவே முடியாது. அவர் ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருப்பார். சோ அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல தான் ஆக்சுவலா CSK லைட்டா ஒரு ஸ்டெப் RCBக்கு மேல இருக்காங்க. மத்தபடி CSK கிட்டயும் வீக்னஸ் இருக்கு. அவங்க டாப் ஆர்டர் ஓகே டீசெண்டா இருக்கு தவிர, பட் மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஃப்ரெஜைலா இருக்கு. RCB கிட்ட இருக்கிற மாதிரி பயங்கரமான ஃபயர் பவர் இல்லை. ஸோ இது ஒரு சேலஞ்ச் CSK ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் சேப்பாக் அவங்களோட கோட்டை, ஆப்வியஸ்லி ஸ்பின்னர்ஸை வச்சு மடக்குவாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஸோ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் எடுத்துக்கிட்டோம்னா 33 மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அதுல CSK 21 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. RCB 11 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் மழைனால கேன்சல் ஆயிருக்கு. ஸோ ஹெட் டு ஹெட் நம்ம பெருசா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. CSK லிட்டரலி டாமினேட் பண்ணிருக்காங்க. ஓகே, 10 மேட்ச் டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி சேப்பாக்லயும் ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க RCB. அண்ட் மத்த எல்லா மேட்சுமே CSK டாமினேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட் நம்ம எடுத்துட்டே வர வேணாம். ஏன்னா இதுல லிட்டரலி CSK டாமினேட் பண்ணிருக்காங்கன்றது சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும், அது வேற விஷயம். ஸோ RCBயோட பிளேயிங் லெவன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? நான் யோசிப்பேங்க. ஐ வில் ட்ரை டு மேக் ஒன் சேஞ்ச் டெஃபினட்டா. ரசிக் சலாம்தாருக்கு பதில் ஐ வில் பிரிங் ஸ்வப்னில் சிங். ஏன்னா இந்த விக்கெட் கொஞ்சம் ஸ்பின் எடுக்கதான் செய்யும். ஸோ இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட போனாங்கன்னா அதுல கொஞ்சம் வேல்யூ இருக்கும். ஸ்வப்னில் சிங் பாத்தீங்கன்னா டீசெண்டா போடுவாரு. லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் பிளஸ் அவரும் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பேட்டிங் பவரும் இருக்கு. எப்படி ரசிக் தரும் சுத்துவாரோ அந்த மாதிரி ஸ்வப்னில் சிங்கும் சுத்துவாரு. சோ அதனால அது எடுத்துட்டு வந்தா கொஞ்சம் சென்ஸ் ப்ரிவைல் ஆகுன்றது எனக்கு தோணுது. ஏன்னா இந்த விக்கெட் கண்டிப்பா டேர்ன் எடுக்கும். அப்படின்னும் போது கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் டாமினேட்டடா போலாம். உங்ககிட்ட ஃபாஸ்ட் போலர்ஸ் பாத்தீங்கன்னா ஏசலூட் இருக்காரு, அது பிரச்சனை இல்லை. என்னோட ஒரே ஒரு பாயிண்ட், புவனேஸ்வர் குமார் ஃபுல் ஃபிட்டா இருந்தா அவர் உள்ள வரலாம், டவுட்டே கிடையாதுங்க. பட் இன்கேஸ் புவனேஸ்வர் குமார் ஃபுல் ஃபிட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சோ அந்த டைம்ல டெஃபினட்டா இவங்க பெட்டர் ஸ்வப்னில் சிங் எடுத்துட்டு போலாம் ரசிக் தருக்கு பதில். இது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. மற்றபடி எஸ் தயால், ஏசலூட் அவங்களாம் விளையாட தான் போறாங்க. தேர் கீ போலர்ஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் வேற எந்த சேஞ்சஸும் RCB பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு டாமினேட்டிங் வின் கழிச்சு வராங்க. ஓகே, ஒன்ஸ் அகைன் விராட் கோலி வில் பி a key player இந்த மேட்ச்ல. அதுல டவுட் இல்லைன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சேப்பாக்ல விளையாடி. ஓகே, ஃபில் சால்ட் ஒரு அக்ரெசிவான பிளேயர். அதாவது இப்படி மேட்சை தூக்கிட்டு போக முடியும் அவர்னால. இந்த சேப்பாக் கண்டிஷன்ஸ்ல எப்படி விளையாட போறாரு? ஏன்னா இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸ்ல த்ரூ த லைன் நீங்க இஷ்டத்துக்கு ஆட முடியாது, மாட்டிப்பீங்க. அதை நம்ம போன மேட்சே பார்த்தோம்.
சோ அவர் எப்படி அடாப்ட் பண்ண போறாருன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். லிவிங்ஸ்டனுக்கும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் டஃபா தான் இருக்கும். டீம் டேவிட் லிவிங்ஸ்டனுக்குலாம் இதெல்லாம் ஒரு ஃபிளாட் ட்ராக்னா டப்னு அடிச்சிருவாங்க. கொஞ்சம் டேர்னிங் விக்கெட் ஹோல்ட் ஆற விக்கெட்னா தே மைட் ஸ்ட்ரகிள். அதாலதான் நான் சொல்ல வரேன், இந்த மேட்ச்ல வந்து கீ பிளேயர் வில் பி விராட் கோலி. அவர் ஃபுல் 20 overs ஆட பார்ப்பாரு. அந்த மாதிரி ஒரு பிச்சு தான் இது. சோ தட் இஸ் ஒன். அண்ட் இன்னொரு பக்கம் சிஎஸ்கே வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட பிளேயிங் லெவன்ல எனக்கு தெரிஞ்சு எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு வின்னோட தான் வராங்க, அதுவும் சேப்பாக்ல தான். சோ வேற எந்த பெருசா சேஞ்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் சொல்லலாம் சாம் கரன் சரியா அடிக்கலையே ப்ரோ, தீபக் கூட சரியா அடிக்கலையே ப்ரோ, அதே மாதிரி ராகுல் திரிபாதி. ஒரே மேட்ச்ல நம்ம ஜட்ஜ் பண்றது கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது மக்களே. இது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. புரியுது உங்களுக்கு? 1 match 2 matchல நம்ம ஒரு பிளேயரை பத்தி ஜட்ஜே பண்ணிட முடியாது. 17 வருஷமா நம்ம ஐபிஎல் பாக்குறோம். எப்படி ஒரு பிளேயர் 2 மேட்ச்க்கு அப்புறம் பயங்கரமான ஒரு சீசன் அமைஞ்சிருக்குன்னு கூட நம்ம பாத்துருக்கோம். அதனால ரொம்ப ஏர்லியரா நம்ம வந்து ஒரு பிளேயரை ஜட்ஜ் பண்ணிட வேணாம். சோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் வேணாம். கண்டிப்பா அவங்க அதே டீம் வச்சே போலாம், அதுல எந்த டவுட்டும் இல்ல. தே ஹேவ் தி ஸ்பின்னர்ஸ். பத்திரானா அந்த இன்ஜுரி கிளவுட்ல இருக்காரு, சோ அவர் விளையாட மாட்டாருன்ற இன்ஃபர்மேஷன் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. சோ எலிஸ் தான் ஆட போறாரு. சோ நியூ பால்ல கலீல் நல்லா போடுறாரு. எலிஸ் போன மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போடலனாலும் அவர்கிட்ட ஸ்கில் இருக்கு, ஓகேங்களா? நியூ பால்லையும் சரி டெத்லயும் போட. சோ இந்த மேட்ச்ல ஒரு பெட்டரா போட சான்சஸும் நிறைய இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா டேக்கிள் பண்ண போறாங்க சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு. சோ சிஎஸ்கேக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஸ்பின்னர்ஸ் தான் அட்வான்டேஜ். அவங்க கிட்ட இருக்கிற வீக்னஸ் அந்த மிடில் ஆர்டர். இன்கேஸ் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஒரு 180 டார்கெட் பிக்ஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல சேப்பாக் விக்கெட்ல 175 180ன்றது இட்ஸ் அ வெரி வெரி டஃப் ஸ்கோர் டு சேஸ். அன்லெஸ் டியூ வந்தாதான், டியூ வரலனா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். அப்படின்னும் போது நம்ம கிட்ட ஃபயர் பவர் இருக்கா மிடில் ஆர்டர்ல? அதுதான் ஒரு கேள்விக்குறி இருக்கு. நேம்ஸ் பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனி இருக்காரு, சாம் குரன் IL-20ல பயங்கரமா விளையாடினாரு. இந்த மாதிரி நேம்ஸ் இருக்கு. பட் ஆனா அவங்க எல்லாரும் இப்ப ரொம்ப நாள் ஆச்சுல எம்எஸ் தோனி பேட்டிங் ஆடி. அதனால அந்த ஃப்ளோ இருக்குமா? சாம் கரன் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து கொடுப்பாரா? இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டரை பார்க்கும்போது. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஸ்ட்ரைட்டா ப்ரெடிக்ஷனுக்குள்ள வரேன். ஐ ஃபீல் லைக் சின்னதா ஒரு எட்ஜ் தான் தருவேன் நான் சிஎஸ்கேக்கு. அதாவது ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா I'm giving 50.5 to CSK, 49.5 to RCB. ஏன்னா சேப்பாக்ல நம்ம விளையாடுறோம். இதே சிஎஸ்கே சின்னசாமி ஸ்டேடியம்ல விளையாடும் போது நான் வேற மாதிரி ஆக்சுவலா ப்ரெடிக்ஷன் சொல்லுவேன். சின்ஸ் சேப்பாக்ல விளையாடுறதுனால ஒரு சின்ன எட்ஜ், அதுவும் பாத்துக்கோங்க சின்ன எட்ஜ் தான். ஏன்னா ஆர்சிபி நல்ல ஃப்ளோல வராங்க, நல்ல ஒரு டீம் வச்சிருக்காங்க. ஸோ லெட் அஸ் நாட் கேரிட் அவே. ஓகே, தே கேன் ஆல்சோ அப்செட் சிஎஸ்கே இந்த ஒரு பர்டிகுலர் சேப்பாக்ல. சான்சஸ் ஆர் ஹைலி தேர். பட் ஸ்டில் ஒரு சின்ன மார்ஜின்ல ஏன் சிஎஸ்கே நான் முன்னாடி வைக்கிறேன்னா அவங்களோட ஸ்பின் அட்டாக் லுக்ஸ் குவாலிட்டி, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் இப்போ வந்து ஃபேண்டசி ப்ரெடிக்ஷனுக்குள்ள போவோம். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் ட்ரை டு டேக் 5 players from சிஎஸ்கேங்க. சோ கண்டிப்பா ரச்சின் ரவீந்திரா சம ஃபார்ம்ல இருக்காரு. அதே மாதிரி ருத்ராஜ் கைக்வாடும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இவரெல்லாம் வந்து விட்டுறவே கூடாது, ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் யூ கேன் டேக் ஆல்ரவுண்டர்ஸ். தட் இஸ் வெரி வெரி கீ. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா எடுத்துக்கோங்க, நூர் அகமது எடுத்துக்கோங்க. அண்ட் அட் த சேம் டைம் நாதன் எலிஸ் கண்டிப்பா நியூ பால்லையும் சரி டெத்லயும் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்கு. இந்த 5 players from சிஎஸ்கே. அண்ட் ஆர்சிபில இருந்து 6 players கண்டிப்பா நான் எடுப்பாங்க. ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி கண்டிப்பா டேஞ்சரஸா இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரஜத் பட்டிதார் கண்டிப்பா எடுங்க. ஏன்னா ரஜத் பட்டிதார் வில் பி a crucial player. எப்படி நம்ம வந்து விராட் கோலி crucial பிளேயர்னு சொன்னோமோ அதே மாதிரி ரஜத் பட்டிதார் அந்த ஸ்பின்னை கவுண்டர் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால ரஜத் பட்டிதார 3வது பிளேயரா நான் கண்டிப்பா எடுப்பேன். லிவிங்ஸ்டன் அவரால் அந்த ஆல்ரவுண்ட் போலிங் போட முடியும். அவரோட ஸ்பின்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கண்டிஷன்ஸ்ல எஃபெக்டிவா இருக்கும். அதனால லிவிங்ஸ்டனையும் எடுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஹேசல்வுட் கண்டிப்பா நியூ பால்ல சூப்பரா போடுவாரு. இட்ஸ் வேல்யூ ஆடட் பர்சன். அதுக்கப்புறம் கண்டிப்பா குருணால் பாண்டியாவும் எடுத்துக்கோங்க, ஏன்னா அவரும் ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் கொடுப்பாரு. சோ இதுதான் என்னோட ஃபேண்டசி 11 பிளேயிங் ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த டீம் எடுத்துட்டு ஜாலியா விளையாடுங்க. என்னோட முக்கியமான அட்வைஸ், ஃப்ரீ லீக் விளையாடுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சிஎஸ்கேவா ஆர்சிபியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், பாய்.